Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த வாழைக்காய் வறுவலை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல பண்ண போறேன். இதே மெத்தட்ல நீங்க இந்த வாழைக்காய் வறுவலை பண்ணும்போது எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துர்க்கேன். முதல்ல தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிறேன். இது மாதிரி எல்லா பக்கமும் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கணும். தோலை சீவினதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கங்க. ரொம்ப மெலிசா இல்லாம கொஞ்சம் திக்கா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ எல்லா வாழைக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு பவுல்ல காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்றேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வாழைக்காய் பீசஸாக எடுத்து இது மாதிரி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாழைக்காய் போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் வாழைக்காய் நல்லா குக் ஆகாது. சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது நல்ல கோல்டன் கலரில் வாழைக்காய் ஃப்ரை கிடைக்கும். எல்லா வாழைக்காய் பீசஸையும் ஒரே இடத்துல போடாமல் இது மாதிரி பரவலாக போட்டுக்கோங்க. எல்லா வாழைக்காயும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம இதுலேயே உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரிசி மாவு, மைதா மாவு சேர்த்து பண்ணும்போது இந்த வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணல, அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. மசாலா, உப்பு நல்லா வாழைக்காய் கூட கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு பக்கம் ஓரளவு குக் ஆகிருக்கும். நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா வாழைக்காய் பீஸையும் இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாழைக்காய் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. நான் இந்த வாழைக்காயை இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கிறேன். அப்படி நம்ம குக் பண்ணும்போது நல்ல கோல்டன் கலரில் வரும். இப்போ வாழைக்காய் ரொம்ப நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ரொம்பவே வித்தியாசமான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.